பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறேன். நம்ம எல்லோருமே நித்திய ஜீவனை அடைகிறதுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வசனங்களையும் நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த நித்திய ஜீவ பாதையில அது குறுகலான பாதையா இருக்குது. இந்த நித்திய ஜீவ பாதையில போகும் பொழுது எங்கிட்டாவது ஏதாவது ஒரு காரியத்துல கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியாம போகும் பொழுதோ, இல்ல கர்த்தர் சொன்ன காரியத்தை நம்ம அசட்டையா கவனிக்காமலோ இல்ல கேட்காமலோ இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கண்டிக்கிற தேவனா இருக்கிறார், நம்மை சிட்சிக்கிற தேவனா இருக்கிறார். பட் இந்த சிட்சை என்றால் என்ன? இதை நான் எப்படி பார்க்கணும்? கர்த்தர் என்னை சிட்சிக்கும் பொழுது, அவர் என்னை கண்டிக்கும் பொழுது இதை நான் எப்படி எடுத்துக்கணும்? இந்த காரியத்துல நம்ம எப்படி மனம் திரும்பணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19, ரெவலேஷன் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. ஆமென். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புன்றார். சோ ஏசப்பா நேசிக்கிற பிள்ளைகளை தான் அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். சிட்சை என்றால் என்ன? இது கரெக்ஷன் இல்லைங்களா? அவர் யாரை கண்டிக்கிறாரோ சிட்சிக்கிறாரோ இது கரெக்ஷனை தான் சிட்சை என்று நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புன்னு சொல்றார். அப்ப ஏதாவது ஒரு காரியத்துல ஒரு சிட்சை அது ஒரு நோயா இருக்கலாம், இல்ல வேலையில ஒரு பிரச்சனையா இருக்கலாம், வீட்டுல ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அது கணவன் மூலமா வர பிரச்சனையா இருக்கலாம், மனைவி மூலமா இருக்கலாம், இல்ல பிள்ளைங்க மூலமா வரதா இருக்கலாம். யார் மூலமாவது ஏதாவது ஒரு சிட்சைய கர்த்தர் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க முதல் காரியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறார். ஏன்னா நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். சோ முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து என்னை சிட்சிக்கிறதுனால அவர் என்னை நேசிக்கிறாரு. ஆகையால் நான் என்ன பண்ணணும்? நான் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப வேண்டும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 வாசிக்கலாம். ரெவலேஷன் 2:5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். ஆமீன். ஆமீன். எபேசு சபை கிட்ட கர்த்தர் பேசும் பொழுது அவர் சொல்றதே நீ மனம் திரும்பு அப்படிங்கிறார். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன் அப்படிங்கிறார். விளக்கு தண்டு அப்படின்னு சொன்னாக்கா அது சபையை குறிப்பது. அப்ப சபையை குறிக்கிற அந்த விளக்கு தண்டை உன்னிடத்துல இருந்து நீக்கி விடுவேன்னு சொன்னாக்க நீ சபையில் இராதபடிக்கு உன்னை நீக்கி போடுவேன், இல்லை அந்த என்டையர் சபையவே நான் மாற்றி போடுவேன்னு சொல்றாரு. கர்த்தர் சொன்னதை அவர் செய்தும் காட்டி இருக்கிறார். இன்னைக்கு எபேசு சபை இருந்த பகுதியில அங்கு கிறிஸ்தவர்கள் இல்லைங்க. இன்னைக்கு அந்த துருக்கி நாடு இருக்கு இல்லைங்களா? டர்க்கியில அந்த துருக்கி நாடுல எபேசு சபை இருந்த இடத்துல இன்னைக்கு எந்த சபையும் கிடையாது. அங்கு கிறிஸ்தவர்களை இல்லாத இடமா அது மாறி போயிடுச்சு. ஏன்னாக்கா அவர்கள் மனம் திரும்பாததுனால ஆண்டவர் இந்த மாதிரி விளக்கு தண்டையே நீக்கி போட்டாரு. அப்ப அவர் நம்மளை சிட்சிக்கிறாருன்னா, நம்மளை கண்டிக்கிறாருனாக்க நம்ம கிட்ட என்ன காரியத்தை இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறாரு? மனம் திரும்புதல் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறாரு. அப்படின்னா என்ன கண்டிக்கிறாருன்றப்ப நான் முதல்ல என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து கிட்ட போய், எசப்பா நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு தாழ்மையா போய் கேட்கணும். அப்படின்னா அந்த பிரச்சனை அது ஒரு வியாதியா இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கிற பிரச்சனை, இல்ல வெளியில இருக்கிற பிரச்சனை, வேலைக்குரிய பிரச்சனை, எதுவா இருந்தாலும் பிரச்சனைன்னு தெரியுது, எது கர்த்தர் கொடுக்குற கண்டிதமா இருக்குதுன்றதை நம்ம எப்ப உணர்றோமோ இம்மீடியட்டா கர்த்தர்ட்ட தான் போய் நம்ம நிக்கணும். இதை சரி பண்ணுங்கன்னு சொல்றதை காட்டிலும், ஆண்டவரே இதை ஏன் அனுமதிச்சிங்கன்னு சொல்லி அந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது அது நமக்கு நலமா இருக்கும். பட் இது நம்ம கர்த்தர்ட்ட போய் நம்ம கேட்கலாம், இது ஒண்ணு. இல்ல மாம்சத்திலே முயற்சியும் பண்ணலாம். பட் மாம்சத்துல முயற்சி செஞ்ச ஒவ்வொருத்தரும் தோத்துதான் போயிருக்கிறாங்க. மாம்சத்துல இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு முயற்சி செய்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் இது வரைக்கும் தோத்துதான் போயிருக்குது. ஏன்னா கர்த்தர் அன்பு செய்யறவங்களை சிட்சிக்கிறார்னு எழுதியிருக்குது. இப்ப இது இந்த படிப்பினை இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த படிப்பினை வெளியில இருக்கிறவங்களுக்கு புரியாது. இது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அவர் சிட்சையை கொடுக்கிறாரு. அப்ப இது நமக்கான படிப்பினையா தான் ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. நீதிமொழிகள் 3:11 முதல் 12 வரை வாசிக்கலாம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை
அற்பமாக எண்ணாதே என்று எழுதியிருக்குது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்மளை கண்டிக்கிறாரு அப்படின்னா, நம்மளை சிக்ஷிக்கிறாரு, நம்மளை கடிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க நம்ம முதல்ல என்ன பண்ணக்கூடாது? அதை அற்பமாக எண்ணக்கூடாது. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகிறதுனா எப்படி? ஆண்டவருக்கு வந்துட்டு என் மேல அன்பே இல்லையா, அவருக்கு கண்ணு இல்லையா, என் கஷ்டத்தை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவரையே குற்றப்படுத்தவும் கூடாது. இல்ல இதை நான் வந்துட்டு சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி மாம்ச பிரகாரமா முயற்சிகளும் வந்துட்டு எடுக்கிறதுலையும் பிரயோஜனம் இல்லை. அதை அற்பமாக எண்ணிக்கொண்டு அவர்கிட்ட போகாம வேற ஒரு இடத்துக்கு நம்ம சொல்யூஷன் போறதும் அற்பமா என்ற விஷயமா தான் இருக்குது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து முதலாவது நம்மை அன்பு செய்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம கிட்ட இருந்து ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்திருக்கலாம். இப்ப கூட மேபி நம்ம கரெக்ஷன்ல ஒரு சிலர் இருக்கலாம், இல்ல ஏற்கனவே பழைய வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சிருக்கலாம், இல்ல எதிர்காலத்துல நமக்கு ஏதாவது ஒரு சிக்ஷை கூட வந்துட்டு கிடைக்கலாம். பட் சிக்ஷை வருதுன்னு சொன்னாலே முதல் காரியம் இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறார், அவர் என்னை அன்பு செய்கிறார் அப்படின்றத நம்ம முதல்ல வந்துட்டு உணர்றதுக்கு பழகணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவர் என்னை நேசிக்கிறதுனால, என்னை அன்பு செய்கிறதுனாலதான் அவர் என்னை ஒரு மகனை போல மகளை போல பாவிச்சு என்னை சிக்ஷிக்கிறார். அப்ப இந்த சிக்ஷையை குறித்து புதிய ஏற்பாட்டிலையும் ரொம்ப டீட்டெயில்டா எழுதியிருக்குது. வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 11 வரைக்கும். Hebrews chapter 12 verses 5 to 11. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலங்களில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே என்று எழுதியிருக்கிறது. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே என்றும் எழுதியிருக்கிறது. அப்ப கர்த்தர் வந்து நம்மளை சிட்சிக்கும் பொழுது அது அற்பமா எண்ணக்கூடாது. அவர் நம்மை கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னாக்க அவர் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு யார் அன்பு செய்கிறாரோ அவங்கள வந்துட்டு அவர் சிட்சிக்கிறார். தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார். அப்படின்னா நமக்கு ஒரு சிட்சை இருக்குதா அப்படின்னா முதல் காரியமா என்னைக்கு அது சிட்சைன்னு நம்ம உணர்றோமோ, சில நேரம் அது சிட்சை, அது ஒரு கண்டிப்பு, இது ஒரு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி உணர்றதுக்கே ஒரு சிலருக்கு ரொம்ப காலம் கூட ஆயிடும். கர்த்தர் என்ன கண்டிக்கிறாருன்றதே தெரியாமலே பல காலமா மாம்சத்திலே போராடுறவங்களும் உண்டு. ஈவன் வாரக்கணக்குல, மாச கணக்குல, வருஷ கணக்குல அது சிட்சை என்கிறதே வந்துட்டு உணராதவர்களும் வந்துட்டு உண்டு. பட் நாம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறதுனால நமக்கு அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும் பொழுது இது கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம உணரும் பொழுது நம்ம நிக்க வேண்டியது அவர்கிட்ட தான் போய் நிக்கணும். மாம்சத்துல ஆல்டர்னேட் பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மாம்சத்துல ஆல்டர்னேட் பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் வந்துட்டு நம்முடைய நாவுனால நம்மளால அலப்பவும் முடியும். இந்த காரியத்தை வந்துட்டு ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சாருன்னு சொல்லி கர்த்தரே குற்றப்படுத்துறதுக்கு முடியும். அதை ஒரு சிலர் செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. பட் நாம செய்ய வேண்டியது ஆண்டவர்கிட்டே போய், ஆண்டவரே ஏன் இதை அனுமதிச்சீங்க? நான் எந்த காரியத்துல மனம் திரும்பணும்? நான் எந்த விஷயத்த நீங்க சொன்ன காரியத்தை நான் அசட்டையா நினைச்சிட்டேன், உங்களுடைய கட்டளைகள்ல வந்துட்டு ஏதாவது நான் கடைபிடிக்காம விட்டுருக்கிறேனா அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே கேட்டோம்னா நிச்சயமா நமக்கு உணர்த்துவார். நம்ம எப்ப மனம் திரும்புறோமோ அந்த சிக்ஷை வந்துட்டு இமீடியட்டா ஸ்டாப் ஆயிடும். நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப ஒரு சிக்ஷை வருதுன்னு சொன்னாக்க முதல் காரியம் நம்மால் சகிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா? அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்பதை நம்ம வாசிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 13 அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப ஒரு சிக்ஷை வருது அப்படின்னு சொன்னா ஒரு சிலருக்கு அது
சிக்னஸா இருக்கலாம், அது ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு வேலை போயிருக்கலாம், வேலையில ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்ல வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்ல வந்துட்டு குடும்பத்தார் மூலமா ஒரு எழும்பி இருக்கிற ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த சிக்ஷையை சகிக்கக்கூடிய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? சகிச்சோம்னு சொன்னாக்க அப்பதான் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற சரீரத்தின் தகப்பன்மார்களும் அவங்களும் நம்மளை சிக்ஷிக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம சின்ன வயசுல நம்ம பிள்ளைகளா இருந்த பொழுது நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்களும் நம்மளை வந்துட்டு அவங்க சிக்ஷைக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். சோ ஒரு துக்கமான ஒரு காலகட்டம் இருக்குதுன்னா காரியம் நம்ம நாவடக்கத்தோட இருக்கிறதுக்கு பழகணும். ஒரு துக்கமான ஒரு காலகட்டம் இருக்குதா, ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் வந்துட்டு இருக்குதா, ஒரு சிக்ஷைக்குள்ளார வந்துட்டு இருக்கிறோமா, இல்ல யோபுவை போல ஒரு பிரச்சனையில வந்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கிறோமா, கர்த்தரை அனுமதிச்ச ஒரு பிரச்சனையில இருக்கிறோமா? முதல் காரியம் நாவடக்கத்தோட இருக்கிறதுக்கு பழகணும். அப்படி இல்லைன்னா இந்த நாக்கு என்ன பண்ணும்னா நம்மை அலப்புகிறவர்களாக அது வந்துட்டு மாத்தி விடும். சோ அந்த சிக்ஷை நிமித்தமா வந்துட்டு நம்ம பார்க்கிற மனிதர்கள்ட்ட எல்லாம் போய் வந்துட்டு அலப்புகிறவர்களா வந்துட்டு நம்முடைய நாவனால வந்துட்டு தவறு செய்கிற ஒரு சூழ்நிலையை வந்துட்டு ஏற்பட்டுரும். சோ எந்த சிக்ஷையும் அது துக்கமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை சகிக்கிற பிள்ளைகளா இருந்தாக்க தேவன் நம்மை புத்திரராக என்னை நடத்துகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்ப சிக்ஷையில நீங்க பழக ஆரம்பிச்சிட்டீங்க, மேபி ஒரு தடவை சிக்ஷையை வாங்கியிருக்கலாம், மேபி அடுத்த வருஷம் இன்னொரு சிக்ஷையை வாங்கியிருக்கலாம், ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொரு கரெக்ஷன் ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கலாம். அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்ப கர்த்தர் என்ன கரெக்ட் பண்றாருன்னு சொன்னாக்க அவர் என்ன நேசிக்கிறாருன்னு மட்டும் நான் நினைக்க கூடாது, நான் அதை குறிச்சு சந்தோஷமும் படணும். ஏன்னா அவரு யாரை நேசிக்கலையோ அவங்களெல்லாம் சிக்ஷிக்காமலே விட்டுருவார். வாசிக்கலாம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 2-6 வரைக்கும். டியூட்ரானமி சாப்டர் 8 verses 2-6. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஆமென். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு இதனாலதான் அவர் உன்னை சிட்சிக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. அவர் கரெக்ட் பண்றதுல ஒரு காரணம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அவர் சில நேரம் சிறுமைப்படுத்துவார். மனிதர்கள் முன்னாடி இல்ல வந்துட்டு ஒரு சில கூட்டத்தின் முன்னாடி வந்துட்டு அவர் நம்மை சிறுமைப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்கா அவருடைய கட்டளைகளை நம்ம கடைபிடிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அவர் சோதித்து அறிய வேண்டும். இந்த சோதனை வந்துட்டு எல்லோருக்குமே உண்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா அந்த சோதனை என்ற வார்த்தையை வந்துட்டு 2வது வசனத்துல பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டாருன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அவரை வந்துட்டு இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும்னு சொல்லி பிசாசு சோதிச்சான். பிசாசு சோதிச்சப்ப இயேசு கிறிஸ்து பேசிய வசனமே இந்த உபாகமம் 8:3 தான். இந்த 8:3 வந்துட்டு என்ன எழுதியிருக்கிறது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்க 3வது வசனத்துல அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்குது இல்லைங்களா? அவர் எதுக்காக வந்துட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்படுத்தினார் வனாந்தரத்துல, எதுக்காக பசியினால் வருத்தினார்ன்றதை பாத்தீங்கன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்குதான் அவர் இந்த காரியத்துல அனுமதிச்சாரு. ஏன்னா 5வது வசனம் சொல்லுது ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார். அப்ப நம்ம கர்த்தருக்கு பிள்ளைகளா இருக்கிறதுனால சில நேரம் வந்துட்டு கர்த்தர் நம்மை சிட்சிப்பார். அது ஒரு சோதனையாகவும் இருக்கலாம், ஒரு சிட்சையாகவும் வந்துட்டு இருக்கலாம்.
பட் ஆண்டவர் இங்க வார்த்தையை பேசுற அந்த கான்டெக்ட கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி 3வது வசனமும் சொல்லுது, 2வது வசனத்திலையும் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும். சில நேரம் மனிதர்கள் பார்வையில உங்களுக்கு அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாங்க, உங்களை சிறுமைப்படுத்தி இருக்கலாம், கர்த்தரை சிறுமைப்படுத்தலாம். பட் அது எதுக்காகனா, சில நேரம் சோதனைக்காக இருக்கலாம், சில நேரம் சிக்ஷைக்காக இருக்கலாம். நம்ம வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அவர் செக் பண்ணி பாப்பாருங்க. நம்ம அமைதியா தான் இருக்கிறோமா, அமைதியிலுள்ள ஜீவனம் பண்றதுக்கு அப்பயும் நமக்கு ஆவியின் கனி இருக்குதா அப்படின்றத கர்த்தர் நம்மை சோதித்து அறிகிற தேவனா இருக்கிறார். அப்படின்னா ஒரு அவமானம் ஏற்படும் பொழுதும், ஒரு பிரச்சனை வரும் பொழுதும் வந்துட்டு நம்ம அமைதியை தான் காக்குறோமா, இல்ல நம்முடைய வாய் வந்துட்டு அலப்புகிற வாயா இருக்குதா, நம்முடைய கிரியைகள் வந்துட்டு அது வந்துட்டு ஆவியின் கனிக்குரிய கிரியையா இருக்குதா, இல்ல மாம்சத்தின் கிரியா இருக்குதா அப்படிங்கிறத கர்த்தர் நம்மை சோதித்து பார்ப்பதற்காகவே நம்மை சிட்சிக்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைங்களா இருக்கிறோம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்றும் எழுதி இருக்கிறது. 6வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடுவாய். அப்ப அவருடைய வழிகள்ல நடக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். ஆண்டவர் நம்மளை கரெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். நம்ம ஒரு படியில இருந்து அடுத்த படி ஏறுற மாதிரிதான். பரிசுத்தத்துல வந்துட்டு ஒரு படியில இருந்து அடுத்த படிக்கு ஏறுற மாதிரி வந்துட்டு பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் நம்மை சிட்சிப்பது அது நமக்கு நலமான காரியம். பட் இது சிட்சையா அப்படிங்கிறத நாம உணர்ந்துக்கணும். முதல்ல சுவாசிக்கலாம். சங்கீதம் 94:13, Psalm 94:13. சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமீன். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா போதிக்கிறதே வந்துட்டு எப்படி இருக்கணுமா, இது வந்துட்டு சிட்சையோட கரெக்ஷனோட வந்துட்டு போதிக்கிறது வந்துட்டு அது நல்லதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஏன்னா எனக்கு வெளியில நீங்க கட்டட சபைகள்ல காது கிணிய பிரசங்கங்கள் நிறையவே கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? நம்ம எல்லோருமே கேட்டிருக்கிறோம். நிறைய காது கிணிய பிரசங்கங்கள் வந்துட்டு நம்ம எல்லோருமே கேட்கிறோம். ஆனா எப்படிப்பட்ட போதகன் வந்துட்டு அவன் பாக்கியவான் என்று எழுதி இருக்கிறது, சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அந்த சிட்சை வந்துட்டு அந்த கரெக்ஷன் வந்துட்டு நமக்கு கண்டிப்பா வந்துட்டு இருக்கணும். அதை குறிச்சு வந்துட்டு போதனையும் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லி வேதத்தில் எழுதி இருக்கிறது. நீதிமொழிகள் 6:23 வாசிக்கலாம். Proverbs 6:23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. ஆமென். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி என்று எழுதி இருக்கிறது. அப்ப போதகத்துல வந்துட்டு சிட்சையோடு கூடிய ஒரு போதகம் வந்துட்டு இருக்கணும் இல்லைங்களா? சங்கீதம் 94 இதைத்தான் வந்துட்டு வாசிச்சோம். போதக சிட்சையே ஜீவ வழி. அப்ப ஜீவனுக்கு போகிற வழி வந்துட்டு அது சிட்சையோடு கூடிய ஒரு போதகமா வந்துட்டு இருக்கணும். அப்ப அந்த கண்டிப்புன்றது, வசனத்துக்குரிய கண்டிப்பு ரொம்ப அவசியமானது. போதனையில மட்டும் இல்ல, கடைபிடிக்கிறதுலயும் வந்துட்டு அந்த கண்டிப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ வலது பக்கமும் சாயாத இடது பக்கமும் சாயாத அப்படின்றத கர்த்தர் நமக்கு தெளிவாவே சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? அப்படின்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு சிட்சிக்கிறாருன்னு சொன்னா முதல்ல இந்த சிட்சைக்குரிய போதகங்கள் நம்மளுடைய இருதயத்துல இருக்கணும். சில நேரங்கள் சிட்சை வரும் பொழுது வாழ்க்கையில கஷ்டமா தாங்க இருக்கும். ஒரு வியாதி வரும் பொழுதோ, இல்ல ஒரு பிரச்சனையில நம்ம மாட்டிக்கும் பொழுதோ, ஒரு கடன்ல இருக்கும் பொழுதோ, ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுதோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இது நிச்சயமா கஷ்டமா தான் இருக்கணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, சகித்துக்கொள் அப்படிங்கிறார். அந்த சிட்சையை சகிக்கிற பிள்ளைகள் தான், அவர்களை தான் நான் பிள்ளைகளாக எண்ணி நடத்துவேன்னு சொல்லி சொல்றாரு. சகிக்கிறதுக்கு பதிலா நாம வந்துட்டு நம்முடைய நாவுனால பாவம் செய்கிற பிள்ளைகளா இருந்தா பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 119 71வது வசனம். Psalm 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அப்ப சிட்சை வரப்ப உங்களுக்கு என்னங்க நடக்கும்? உங்களுக்கு உபத்திரவம் தான் நடக்கும் இல்லைங்களா? ஏதாவது ஒரு சிட்சை கர்த்தர் உங்களை கரெக்ட் பண்ணும் பொழுது, உங்களை கண்டிக்கும் பொழுது, உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்? நமக்கு உபத்திரவம் வரும். ஆனா வேதம் சொல்லுது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால நான் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அப்ப கர்த்தருடைய பிரமாணங்களை நம்ம கத்துக்கிறதுக்கே நிறைய நேரங்கள் வந்துட்டு நமக்கு இந்த உபத்திரவம் வந்துட்டு பிரயோஜனமா இருக்கும். உபத்திரவத்தின் நேரத்துல அதிகமாவே கர்த்தரை தேடுறவங்க வந்துட்டு கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? பிரச்சனை வரும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு தேடுற பிள்ளைகளா கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து தினம்தோறும் வந்துட்டு கர்த்தரை தேடுற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் வந்துட்டு கர்த்தரை தேடுறவங்க இருக்கிறாங்க. அதனால உபத்திரவம் வந்துச்சுன்னு சொன்னாக்க, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது நம்மளால சொல்ல முடியுமா? நம்முடைய பழைய வாழ்நாள் காலத்தை திரும்பி பார்த்து நமக்கு எப்பப்பெல்லாம் வந்துட்டு உபத்திரவம் வந்ததோ
நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால வந்து பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரவம் வந்த நாட்களை நினைச்சு பார்த்து கர்த்தர் நல்லவர்னு சொல்ல முடியுமா? உபத்திரவப்பட்ட நாட்களை நினைச்சு பார்த்து கர்த்தர் நீதிபரர்னு சொல்ல முடியுமா? இல்ல இன்னைக்கு உபத்திரவம் இருக்குதுன்னா கர்த்தர் இன்னைக்கும் என் கூட வந்துட்டு நல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நான் உபத்திரவத்தை அனுபவிச்சாலும் கர்த்தர் என்னோடு கூட நீதிபரரா இருக்கிறாரு. ஆனாலும் அவர் சர்வ வல்லவர், என்னுடைய நிலைமையை மாத்தி போடுவாரு. அவர் என்னை கண்டிப்பாரு, எனக்கு காரணத்தை சொல்லுவாரு, நான் மனம் திரும்புவேன், மன்னிப்பு கேட்பேன், என்னை கன்ஃபஸ் பண்ண வைப்பாரு. கன்ஃபஸ் பண்ணணும், என் பாவங்களை மன்னிச்சு என்னுடைய நிலைமையை மாத்துவாருன்ற அந்த முழு விசுவாசம் நமக்கு வேணும். தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 119 வசனம் 67. Psalm 119 verse 67. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கின்றேன். ஆமென். உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். அப்ப நம்ம எப்பப்பெல்லாம் வந்துட்டு வழி தப்பி நடக்கிறோமோ அப்ப எல்லாம் என்ன நடக்கும்? ஒரு உபத்திரவம் வந்துட்டு வரும். இந்த உபத்திரவம் வந்துட்டு கர்த்தர் நம்மளை கண்டிக்கிறதுனால ஒரு உபத்திரவம் வந்துட்டு வரும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உபத்திரவத்துல நீங்க இருந்தாலும், இல்ல பழைய வாழ்க்கையில உபத்திரவம் அனுபவிச்சிருந்தாலுமே வந்துட்டு, பழைய வாழ்க்கையில அனுபவிச்சவங்களுக்கு நல்லாவே இது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம்? வழி தப்பி நடந்து போயிருந்திருப்போம். சோ வழி தப்பி நடக்கிறதுனால தாங்க உபத்திரவமே நமக்கு வருது. பட் உபத்திரவத்திலேயே 2 விதமான உபத்திரவம் இருக்கு. கர்த்தர் நிமித்தமா வர உபத்திரவம் வந்துட்டு வேற. இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க கீழ்ப்படுகிறப்ப உங்களுக்கு ஒரு உபத்திரவம் வரும், அது வேற விஷயம். பட் நம்ம வழி தப்பி நடக்கிறதுனால, பாவத்தினால வந்துட்டு, பாவத்தின் விளைவினால ஒரு உபத்திரவம் வருதுனாக்க அது கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார், நம்மை கண்டிக்கிறார்னு சொல்லி அர்த்தம். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். உபத்திரவம் வந்த பிறகு நம்ம கத்துக்கிட்டு இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்ப எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை காப்பாத்திக்கிட்டோம்னாக்க நமக்கு பெருசா இந்த சிக்ஷை வந்துட்டு இருக்காதுங்க. இப்ப நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னாக்க எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தையை காத்து நடக்கிறதுக்கு பழகுற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். சோ கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறத காட்டிலும் அவருடைய வார்த்தைக்காக வருகிற உபத்திரவம் எவ்வளவோ மேலானது. சோ கர்த்தர் வந்துட்டு நம்மளை சிட்சிக்கிறது காட்டிலும், பாவத்தின் நிமித்தமா நம்மளை சிட்சிக்கிறத காட்டிலும், அவருக்கு உறுதியா எப்பொழுதும் விசுவாசத்தோட கீழ்ப்படுகிறதுனால, உங்களை உங்க சொந்தக்காரங்க திட்டுறாங்க, நண்பர்கள் திட்டுறாங்க, பழைய சபைக்கு போனவங்க உங்களை உபத்திரவப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்க அது எவ்வளவோ மேன்மையான ஒரு காரியம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் வசனம் 7 முதல் 8 வரைக்கும் வாசிக்கலாம். Proverbs chapter 1 verses 7 to 8. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஆமீன். சோ மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். சோ இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை அசட்டை பண்ணாக்க வந்துட்டு என்ன நடக்கும்? வழி தப்பி நடப்போம். வழி தப்பி நடந்தா நமக்கு சிக்ஷை வரும். சிக்ஷை வரதுனால ஒரு உபத்திரவம் வந்துட்டு இருக்கும். பட் என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அப்படின்னா அப்பா அம்மா நமக்கு வேதத்துல இருந்து சொல்லி கொடுக்குறாங்க, இல்ல ஒரு கணவர் வந்துட்டு வேதத்துல இருந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, மனைவி வேதத்துல இருந்து டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க அதை முதல்ல கவனிச்சு கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். சோ ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்க வேதத்தின்படி நம்ம வந்துட்டு கேட்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கும். பட் இல்ல நானே எல்லாம் வந்துட்டு கத்துக்குவேன் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு கர்த்தருக்கு பிடிக்காது. எப்பொழுதும் என்னுடைய சகோதரன் மூலமாவும் நான் கத்துக்கலாம், என்னுடைய சகோதரி மூலமாவும் நான் வந்துட்டு கத்துக்கலாம், என்னுடைய கணவன் மூலமாவும் நான் கத்துக்கலாம், வந்துட்டு என்னுடைய பிள்ளைகள் மூலமாவும் நான் கத்துக்க முடியும், என்னுடைய பெற்றோர் மூலமாவும் வசனத்தை நான் கத்துக்க முடியும். அந்த தாழ்மை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நானே எல்லாத்தையும் கத்துக்குவேன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஆவியானவர் வந்துட்டு பலர் மூலமா நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். வரங்களை வந்துட்டு நிறைய பேர் மூலமா பகிர்ந்து கொடுக்குறாரு. எல்லா வரங்களையும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கறது இல்ல. நம்ம கூட இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க எல்லா வரங்களும் ஒரு மனுஷனுக்கு மட்டுமே கிடையாது. கர்த்தர் கொடுக்குற, சபையில கொடுக்குற அந்த பக்தி விருத்தியை வந்துட்டு, அந்த வரங்களை வந்துட்டு பகிர்ந்துதான் கொடுக்குற தேவனா இருக்கிறாரு. சோ ஒருத்தர் செய்யற காரியத்தை இன்னொருத்தரால செய்ய முடியாது. அப்படி இருக்கிறப்ப அந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கறதுனால நம்ம எல்லோருமே ஒரு ஃபேமிலியா இருந்து நம்ம இந்த வசனங்களை கேட்கும் பொழுது, சோ ஒருத்தர் போதிக்கும் பொழுது இன்னொருத்தர் கேட்கிறாரு, இன்னொருத்தர் போதிக்கிறப்ப நான் கேட்கிறேன். அப்படி இருக்கிறப்ப மாறி மாறி அந்த வசனங்களை கேட்கும் பொழுது நம்ம சிட்சையே அனுபவிக்காம கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா எப்பொழுதுமே இருக்க முடியுங்க. யோபு 5 அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 18 வரைக்கும் வாசிக்கலாம். ஜாப் சாப்டர் 5 verses 17 to 18. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஆமென். ஆமென். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப யாரு வந்துட்டு யாரெல்லாம் தேவன் தண்டிக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள்.
ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும். இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர குவாலிபிகேஷன் என்னவா இருக்குது? சர்வ வல்லவர் என்றுதான் எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அவரை குவாலிஃபை பண்ணிருக்கிற வார்த்தையே அவர் சர்வ வல்லவர். அவர் சிக்ஷிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு உண்டு. அப்படின்னா என்ன சிக்ஷிக்கிறாருன்னா நான் தான் மனம் திரும்பணும் இல்லைங்களா? என்னுடைய சிக்ஷைக்கு இன்னொருத்தர் காரணம்னு சொல்லி யாரையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு காமிச்சு விட முடியாது. என் பிரச்சனைக்கு என் கணவர் தான் காரணம், என் பிரச்சனைக்கு என் மனைவி தான் காரணம், இல்ல இந்த நபர் காரணம் அந்த நபர் காரணம்னு சொல்லி என் பிரச்சனைக்கு நான் இன்னொருத்தரை கை காட்டுறதுக்கு என்னால முடியவே முடியாது. ஏன்னா கர்த்தர் அனுமதிக்கிறாரு என் வாழ்க்கையில. கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னு சொன்னா ஏன் ஆண்டவரை அனுமதிச்சிங்க? நான் என்ன காரியத்தை மாத்திக்கணும்? நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்களுடைய கட்டளைகள்ல வந்துட்டு எந்த விஷயத்த நான் மறந்து போனேன் அப்படின்னு கர்த்தர்ட்ட கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதனாலதான் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 8:33 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள் என்றும் எழுதி இருக்கிறது. அப்ப இந்த புத்திமதிகள் எல்லாமே நமக்கு வசனத்துல தாங்க இருக்குது. இப்ப வசனத்தை கரெக்டா நம்ம வந்துட்டு வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதை நம்ம உணர்றோம், உணர்ந்து விசுவாசிக்கிறோம், உணர்ந்து விசுவாசித்து கடைபிடிக்கிற பிள்ளைகளா இருந்தாக்க நம்ம வாழ்க்கையில பெரிய சிக்ஷை வாங்காமலே போயிடலாம். நீங்க தாவீதுனுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. அவனை 2 முறை கர்த்தர் சிக்ஷிக்கிறார். சோ முதல் முறை கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா அந்த பத்சேபாலோட விபச்சாரம் பண்றப்ப கிட்டத்தட்ட 1 வருஷ அளவுல வந்துட்டு அவன் அந்த பாவத்துல இருக்கிறான். அந்த பாவத்துல இருக்கும் பொழுது தீர்க்கதரிசி மூலமா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவனை கண்டிக்கிறாரு. கண்டிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பெரிய தண்டனையும் ஒரு சிக்ஷையும் அவனுக்கு வந்துட்டு கிடைக்குது. பட் அதுல இருந்து அவன் மனம் திரும்புறான். மனம் திரும்பின பிறகு கிட்டத்தட்ட வயதான காலம் வரைக்கும் வந்துட்டு அவன் நல்லா தான் இருக்கிறான். ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு மகனா ஆண்டவரும் அவனை மன்னிச்சுட்டு வந்துட்டு ஏத்துக்கிறார். பட் வயதான காலத்துல வந்துட்டு அவனுடைய சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் மிலிட்டரியை எண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு அவனுக்கு வருது. பட் இது வந்துட்டு ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி அவன் செய்யல. ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி செய்யாம கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம மிலிட்டரி மேல நம்பிக்கை வச்சு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத கணக்கு பாருங்கன்னு சொல்லி சொல்றோம். அதுவும் கிட்டத்தட்ட 10 மாசம் அளவுக்கு அவங்க கணக்கு பாக்குறாங்க. அந்த 10 மாசம் வரைக்கும் தாவீதுக்கு ஒரு பெரிய உணர்வு வரல. மீண்டுமா கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமா இதையும் கண்டிக்கிறார். கண்டிச்சப்ப 2வது முறையும் தாவீது வந்துட்டு அழகாவே வந்துட்டு மனம் திரும்புறார். அப்ப தாவீதுக்கு 2 முறை கர்த்தர் வந்துட்டு சிக்ஷித்தாரு இல்லைங்களா? 2 முறை நல்லாவே ஆண்டவர் கண்டிச்சாரு, அவனை தண்டிச்சாரு வந்துட்டு. பட் அந்த சிக்ஷை கிடைக்கும் பொழுது அந்த சிக்ஷையில அவன் ஒரு வருஷ காலம் இருந்தப்ப கூட அவனுக்கு தெரியல. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி முதல் பாவத்துல ஒரு வருஷம், 2வது பாவத்துல ஒரு வருஷம், இந்த 2 வருஷம் அளவுக்கு தாவீதுக்கு பெரிய உணர்வே இல்லாம தாங்க இருந்துச்சு. பட் என்னைக்கு தீர்க்கதரிசி மூலமா வந்துட்டு தெளிவா தெரியுதோ அந்த இன்ஸ்டன்ட்ல அவன் மனம் திரும்புறான். அட்லீஸ்ட் அந்த மனம் திரும்புதல் நமக்கு வந்துட்டு வேணும். யார் மூலமாவது எப்பா இது வந்துட்டு ஆண்டவருக்கு பிடிக்கலப்பா, இது ஏசப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்றத நம்ம என்னைக்கு கேள்விப்படுறோமோ அன்னைக்கு தாவீதை போல மனம் திரும்பிட்டோம்னு சொன்னாக்க கர்த்தர் மீண்டுமா நம்மளை வந்துட்டு பிள்ளைகளை போல சேர்த்துக் கொள்வார். பட் இந்த சிக்ஷையை கொடுங்க ஆண்டவரே நம்ம கேட்கறது நமக்குமே நல்லது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவரே என்னை வந்துட்டு உங்களுடைய கோபத்துல தண்டிக்காம என்னை மட்டாய் தண்டியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறதுமே சில சமயம் நல்லதா இருக்கும். 2 சாமுவேல் 7:14 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7:14. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். ஆமென். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மெலாற்றினாலும், மெலாறுனா என்னது? குச்சி இல்லைங்களா, ஒரு கோல். சோ அந்த மெலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது சாலமோனை குறிச்சு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு தாவீது கிட்ட பேசின விஷயம். அப்ப அவன் தப்பு பண்ணா நான் அவனை கண்டிக்கிறேன், ஏன்னா நான் தான் அவனுடைய ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இப்ப நம்ம எல்லோருக்குமே ஆவிக்குரிய தகப்பனா வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு இருக்கிறார். அப்ப நம்ம தண்டிக்கும் பொழுது, நம்ம வந்துட்டு தப்பு பண்ணும் பொழுது அவர் நம்மளை தண்டிக்கிறது அது நீதி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கேயும் இயேசு கிறிஸ்து நல்லவராதான் இருக்கிறார். நம்ம பிரச்சனையில இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நல்லவர் தான். நம்ம வீட்டுல மரணமே ஏற்பட்டாலும் இயேசு கிறிஸ்து நல்லவர் தான். எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், நான் எவ்வளவு பெரிய இக்கட்டுல மாட்டிக்கிட்டாலும் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நீதிபரர் அப்படின்ற அந்த எண்ணம் வேணும். அந்த எண்ணம் இருந்துச்சுனாக்க நம்ம வந்துட்டு சுய நீதியோட நிறைய நேரம் சிந்திக்காம நம்ம தேவனுக்குரிய நீதியோட, தேவ நீதியோட சிந்திக்கிற பிள்ளைகளா நம்ம மாறுவோம். எரேமியா 10:24 வாசிக்கலாம். எரேமியா 10:24. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். கர்த்தாவே, என்னை தண்டியும் அப்படின்னு சொல்லி எரேமியா கேட்கிறான். என்னைக்காவது நம்ம சொல்லி இருக்கிறோமா? ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும்.
ஆண்டவர் உடைய கோபத்துல என்னை வந்துட்டு கொடுமையா தண்டிச்சிடாதீங்க, என்ன லேசா தண்டிங்க, லேசா ஒரு தட்டு தட்டுனாலே நான் புரிஞ்சுக்குவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே என்ன தப்பு பண்ணா என்ன கண்டிங்க, என்ன தண்டிங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து சில நேரம் வந்துட்டு, எனக்கு ஃபியூச்சர்ல கூட ஆண்டவரே நான் ஏதாவது வழி தப்பி போயிட்டேன்னாக்க, நான் வழி தப்பி நரகத்துக்கு போறதை காட்டிலும் நீங்க என்ன தண்டிக்கிறது எனக்கு நலமா இருக்கும், நீங்கள் என்ன கண்டிக்கிறது வந்துட்டு எனக்கு நலமா இருக்குன்னு சொல்லி எரேமியாவை போல தண்டனைய கண்டிப்பா இந்த மட்டாய் தண்டிக்கிற அந்த தண்டனையை கேட்டு வாங்குறது நம்முடைய ஆத்மாவுக்கு நலமா இருக்கும். எரேமியா 46:28 என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன், உன்னையும் நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். சோ யாக்கோபின் வம்சத்துல அவர்கள் தவறுகள் செய்த பொழுதும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள வந்துட்டு மட்டாய் தண்டிக்கிறார், வந்துட்டு மட்டாய் தண்டித்து திரும்பவும் தன்னுடைய பிள்ளைகளா அவர்களை சேர்த்துக் கொள்கிறார். வாசிக்கலாம் யாக்கோபு 1:12, ஜேம்ஸ் 1:12. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமீன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே வாசிச்சோம், கர்த்தர் சிட்சிக்கிறார்னா முதல் காரியமா அதை சகிக்க பழகணும். அவர் என்ன கண்டிக்கிறாருன்னு சொன்னாக்கா அவர் என்ன அன்பு செய்யறாருன்னு சொல்லி அர்த்தம். அவர் என்ன அன்பு செய்யறதுனால முதல் காரியமா அதை சகிக்க பழகணும். ரெண்டாவது காரியமா அவர்கிட்ட போய் நம்ம ஜெபத்துல வந்துட்டு கேட்கறதுக்கு பழகணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அந்த சோதனையை சகிச்சு நம்ம அதுல இருந்து வெளியில வரும் பொழுது உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்படின்னா கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகாம அதை சகிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் என்ன அன்பு செய்யறாரு, என்ன மட்டாய்தான் தண்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தரை புரிஞ்சுக்கிற பிள்ளைகளா இருந்து ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை நான் என்ன காரியத்தை மாத்திக்கணும்னு கேட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்தாம இருக்கவே மாட்டார். ஏன்னா அவரை நம்மளை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான், இன்னும் அதிகமா அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளா இருக்கணுன்றதுக்காக தான் நம்மளை வந்துட்டு சிட்சிக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம் வந்துட்டு யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 19, 20. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். ஆமென். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? அப்ப கிரியைகள் வந்துட்டு கர்த்தர் நம்மளுடைய கிரியைகளை கண்டிக்கிறாருன்னு சொன்னாக்க, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க, இந்த இருளின் கிரி இந்த மாம்ச கிரி எனக்குள்ளார இருந்தது உண்மைதான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொல்லணும். ஆனா சில நேரம் ஆண்டவர்கிட்டே சில பேர் போக மாட்டாங்க. ஏன்னாக்க கிரியைகளை ஆண்டவர் கண்டிப்பாரு இல்லைங்களா? ஆண்டவர் கிரியைகளை கண்டிக்கிறதுனால எதுக்கு வம்பு, ஆண்டவர்கிட்ட போனோம்னாக்க இதை மாத்து அதை மாத்துன்னு சொல்லி சொல்லுவாரு. பேசாம இதை அனுபவிச்சுட்டே போயிடலாம் அப்படின்ற ரேஞ்சில அவங்க இருளிலேயே வாழ்க்கையை நடத்திட்டு போயிடுவாங்க. அதனாலதான் அவர்கள் ஒளியை பார்க்கலாம் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் என்றும் எழுதியிருக்கிறது. ஒரு சிலருக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது என்ன நினைப்பாங்க, எதுக்கு வம்பு இவங்கள்ட்ட வந்தோம்னு சொன்னாக்க இவங்க டிவி பார்க்காதுன்னு சொல்லுவாங்க, சினிமா பார்க்காதுன்னு சொல்லுவாங்க, குடிக்க கூடாது, சிகரெட் குடிக்க கூடாது, இப்படி எல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி வசனத்துல இருந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எதுக்கு வம்பு, பேசாம வசனத்தை ஏத்துக்காமலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் நினைப்பாங்க. பட் ஆண்டவர் நமக்கு வசனத்தை கொடுக்கும் பொழுதோ இல்ல நம்மளை கண்டிக்கும் பொழுதோ வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொன்னா அது நமக்கு தான் கேடா முடியும். ஆண்டவர் நம்மளை கண்டிக்கும் பொழுது அதை ஏத்துக்கிட்டு சகிக்கிறது அது நமக்கு நலமா இருக்கும். நீதிமொழிகள் 12:1 வாசிக்கலாம். Proverbs 12:1. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். ஆமீன். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். அப்ப நீங்க யாருக்காவது வந்துட்டு புத்திமதி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அதை சாந்தமா ஏத்துக்கொள்ளும் பொழுது என்ன அர்த்தம், அவர்கள் அறிவை விரும்புகிறார்கள். என்ன அறிவது, கர்த்தரை அறிகிற அறிவு இல்லைங்களா? கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் என்று எழுதியிருக்கிறது. நீங்களுமே ஒரு சிலரை வந்துட்டு பாவத்தை நிமித்தமா கடிஞ்சிருக்கலாம் இல்லைங்களா? இந்த பாவம் தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க கடிஞ்சுக்கும் பொழுது அவங்க அந்த கடிந்து கொள்ளுதல் அந்த அட்வைஸ் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கும். அந்த கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவர்களோ மிருக குணம் உள்ளவர்கள் என்றும் எழுதியிருக்கிறது. அப்படின்னாக்க வசனத்தை வச்சு நம்ம ஆவியில நிதானிச்சு பாக்குறதுக்கு பழகணும். யாரு புத்திமதிகளை விரும்புறாங்க,
யாரு புத்திமதிகளை வெறுக்கிறாங்கன்னு சொல்லி ஆவியில நிதானிச்சு பார்க்க நம்ம பழகணும். நீதிமொழிகள் 15:32 வாசிக்கலாம். Proverbs 15:32. புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். ஆமென். அவன் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனும் ஞானம் அடைவான் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்ப யார் யாரெல்லாம் வந்துட்டு ஞானமா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பாவம் பண்ணும் பொழுது அந்த நம்மளை கடிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஞானம் பிறக்கும். அந்த கடிந்து கொள்ளுதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க, பட் இல்ல பாவத்தை வந்துட்டு பாவம் இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணோம்னு சொன்னாக்க அப்ப ஞானம் வந்துட்டு வராது. அது மிருக குணம் என்றும் எழுதியிருக்கிறது. நான் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் என்றும் எழுதியிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். Ephesians chapter 5 verses 10-11. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆமீன். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். அப்ப கனியற்ற அந்தகார கிரியைகள் இருந்துச்சுன்னா முதல் காரியமா நாம அதோட எந்த பார்ட்னர்ஷிப்பும் வந்துட்டு வச்சுக்க கூடாது. நம்ம அதோட உடன்படக்கூடாது. உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுகள் என்றும் எழுதியிருக்கிறது. அப்படின்னா நம்ம எந்தெந்த விஷயத்த கடிஞ்சுக்கணும்? கனியற்றவைகளா இருக்குதுன்னா கடிஞ்சுக்குங்க. அந்தகார கிரியைகளா இருக்குதுன்னு சொன்னாக்க அதை கடிஞ்சுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. எரேமியா 2:19 வாசிக்கலாம். எரேமியா 2:19. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து சொல்றாரு. என்ன காரியத்தை உணர்ந்து கொள்னு சொல்லி சொல்றாரு? நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்பான காரியம் என்று உணர்ந்து கொள் அப்படிங்கிறார். அப்ப இயேசுவை கை விட்டுட்டு இயேசுவை பத்தின சிந்தனையே வந்துட்டு இல்லாம அவரை குறித்த ஒரு பயமே இல்லாதது வந்துட்டு அது ரொம்ப பொல்லாப்பான காரியம், அது கசப்பான காரியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நம்ம அவரோட நடக்கிற காரியத்தை நம்ம கொஞ்ச காலம் விட்டுட்டோம்னாக்க அது நமக்கு பொல்லாப்பு, நமக்கு கசப்பு. இதை நீ உணர்ந்து கொள், இல்லாட்டினா சிட்சிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா கொஞ்ச நாள் ஒரு மாசம் அளவுக்கு நான் பைபிள் படிக்கல பிரதர், ஒரு மாசம் நான் ஜெபம் பண்ணல, வந்துட்டு ஒரு 3 மாசம் நான் வந்துட்டு கீழ்ப்படியாம போயிட்டேன், இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க யாரா இருந்தாலும் பின்வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அளவுக்கு வேதம் வாசிக்காம தனிப்பட்ட முறையில வந்துட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு ஜெபம் பண்ணாம அவருடைய ஊழியத்துல வந்துட்டு ஈடுபடுத்தி கொள்ளாம இல்ல கூடுக அட்டன் பண்ணாம இப்படி நம்ம இருந்தோம்னு சொன்னாக்க யாரா இருந்தாலும் பின்வாங்கி போறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. பட் கர்த்தர் சொல்லாரு, இது பொல்லாப்பான காரியம், இது கசப்பான காரியம், என்னை குறிச்ச பயம் வந்துட்டு உனக்கு இல்லாம போயிடும், அதனால ஜாக்கிரதையாருன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை வந்துட்டு எச்சரிக்கிறார். எரேமியா 2:30 வாசிக்கலாம். ஜெரமியா 2:30. நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, சிற்றையை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். அழிக்கிற சிங்கத்தை போல உங்கள் பட்டயம் உங்கள் தீர்க்கதரிசிகளை பட்சித்தது. ஆமீன். நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, நான் உங்களை அடிச்சது உங்களை கண்டிக்கிறது வேஸ்ட்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சிற்றையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள். அப்ப ஆண்டவர் வந்துட்டு ஒரு சிலர் சிட்சிக்கிறார். சில பேர் அந்த சிட்சையை சகிச்சுக்குவாங்க, அதை ஏத்துக்கிட்ட மனம் மாறுவாங்க, அவங்க இன்னும் பரிசுத்தமா மாறுவாங்க. பட் ஒரு சிலர் வந்துட்டு சிட்சையை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. அடிச்சாலும் அடிங்க ஆண்டவரே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற லெவல்ல வந்துட்டு அடிகளை வாங்கிக்கிட்டே தொடர்ந்து இருப்பாங்க. அதனால சிட்சை வரும் பொழுது அது முதல்ல சிட்சைன்னு தெரியலனா அதை விட ஒரு மோசமான டிசெப்ஷன் எதுவுமே கிடையாது. இது ஆண்டவர் தான் என்ன அடிக்கிறாருன்றதே தெரியாம இருந்தோம்னு சொன்னாக்க அதை விட ஒரு மோசமான நிலைமை வந்துட்டு எதுவுமே வந்துட்டு இருக்காது. நான் சவுல் ராஜாவை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க ஆரம்பத்துல பரிசுத்த ஆவியுடைய வந்துட்டு ஒரு ராஜாவா தான் அவன் இருக்கிறான். பட் பரிசுத்த ஆவியை இழந்த பிறகு பாத்தீங்கன்னாக்க அவன் ஆண்டவர்கிட்ட போய் பேசுறான், ஆண்டவர் எந்த பதிலும் வந்துட்டு கொடுக்கல. கடைசியில ஒரு சூனியக்காரி கிட்ட போயிட்டு குறி கேட்கிற லெவல்ல அவனுடைய வாழ்க்கை வந்துட்டு மாறி போகுது. பட் ஆரம்பத்துல பரிசுத்த ஆவியின் துணையோட தீர்க்க தரிசனம் உரைத்த ராஜா தான் சவுல் ராஜா. பட் கடைசியில வந்துட்டு ஆண்டவர் அவனை அடி மேல அடிக்கிறாரு. பரிசுத்த ஆவியை இழந்ததுனால இது கர்த்தர் தான் அடிக்கிறாருன்ற ஒரு விஷயமே அவனுக்கு தெரியாமலே போயிடுச்சு. எரேமியா 5:3 வாசிக்கலாம். ஜெரமியா 5:3. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். ஆமென். ஆமென். அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர்,
ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். இப்படியும் ஒரு கூட்டம் வந்துட்டு கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆண்டவர் அடின்னு அடிப்பாரு, இருந்தாலும் கேட்க மாட்டோன்ற மாதிரி ஒரு கூட்டம் இருக்கதான் வந்துட்டு செய்யுது. பட் நாம வசனத்தை உணர்கிற பிள்ளைகளா, கர்த்தர் நம்மோடு என்ன செய்கிறார், நம்மள ஆசீர்வதிச்சு கொண்டே இருக்கிறாரா, நம்மள அன்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரா, இல்ல நம்ம செய்யறது பிடிக்காம நம்மளை அடிக்கிறாரா, நம்மளை கண்டிக்கிறாரா, இதெல்லாம் கர்த்தர் நிமித்தமா அவர் என்ன ஃபீலிங்ல வந்துட்டு இருக்கிறாரு வித் ரெஸ்பெக்ட் டு அஸ். சோ நம்மளை குறிச்சு அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்றத தொடர்ந்து வந்துட்டு நிதானிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். நம்மள அடிக்கிறாரா, நம்மளை சிக்ஷிக்கிறாரா, நம்மளை கண்டிக்கிறாரா, நம்ம மேல கோபமா இருக்கிறாரா, தொடர்ந்து நம்ம மேல பிரியமா இருக்கிறாரா, இதற்கு நமக்கு உணர்வு இல்லைன்னு சொன்னாக்க நமக்கு என்ன நடக்குது, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது, அதுக்கு ரீசன் என்னது அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம போயிடும். எரேமியா 7:28 வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும், சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனதென்றும் அவர்களுக்கு சொல். சோ சத்தியம் வந்துட்டு என்னைக்கு சத்திய வேத வசனங்களை வாசிக்காம ஜெபிக்காம அதை கடைபிடிக்காம வந்துட்டு இருக்கிறோமோ, அன்னைக்கு சிக்ஷை நடந்தாலும் நமக்கு அது புரியாது. அந்த சிக்ஷைக்கு வந்துட்டு என்ன சொல்யூஷன், ஆண்டவர் எதுக்காக என்ன கண்டிக்கிறாரு தண்டிக்கிறாருன்ற அந்த ஒரு சொல்யூஷனே வந்துட்டு தெரியாம போயிடும். அது ஒரு வியாதிக்குரிய ஒரு சிக்ஷையா இருக்கலாம், இல்ல ஒரு வேலையில இருக்கிற சிக்ஷையா இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கிற ஒரு சிக்ஷையா இருக்கலாம், அது வந்துட்டு வேற எந்த ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷனா கூட இருக்கலாம். ஒரு தண்டனை ஆண்டவர்கிட்ட இருந்து வருதுன்னு சொன்னாக்க முதல்ல இது ஆண்டவர்கிட்ட இருந்து வர தண்டனை ஆண்டதை முதல்ல நம்ம நிதானிக்கிறதுக்கு பழகணும். நிதானிச்சிட்டோம்னு சொன்னாக்க அது ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். இந்த உணர்வோட தான் நம்ம இருக்கிறோமா, நமக்கு வந்த பிரச்சனைகள் வேணா வாழ்க்கையில பழைய காரியங்களை யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நடந்த கஷ்டமான காரியங்கள்ல பர்சனலி என்னுடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பார்த்தாக்க, நான் வந்துட்டு ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த சிக்ஷைகளை அது சிக்ஷைன்னு நான் உணரவே இல்லை. பர்சனலி நான் வந்துட்டு பைபிள் படிச்சு நான் மனம் மாறுகிற வரைக்கும் ஆண்டவர் தான் என்னை அடிக்கிறாரு, ஆண்டவர் தான் என்னை கண்டிக்கிறாருன்ற ஒரு விஷயம் எனக்கோ என்னுடைய குடும்பத்தாருக்கோ தெரியாம தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் வசனத்திற்குரிய அந்த அறிவுல வந்த பிறகுதான் எது சிக்ஷை, எது வந்துட்டு அது வந்துட்டு கர்த்தரை ஃபாலோ பண்றதுனால வருகிற உபத்திரவம், அந்த ஒரு வித்தியாசமே தெரிய வந்துச்சு. எது விசுவாச சோதனை, எது சிக்ஷை அப்படின்ற இந்த வித்தியாசங்கள் எல்லாம் தெரிய வந்தது வசனத்தை உணர்ந்த பிறகுதான். பட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே அற்புதமா ஆவியானவர் வசனத்தை கொடுக்குறாரு. நிறைய சகோதரர்கள் மூலமா வந்துட்டு அற்புதமா ஆவியானவர் வசனங்களை கொடுக்குறாரு. அப்படின்னா அதை நிதானிக்கிறதுக்கு நம்ம பழகணும். நான் வசனங்களை காதுல கேட்டுட்டு போறது மட்டும் இல்லை நம்மளுடைய வேலை இல்லைங்களா, அதை இருதயத்துல இருத்தி நிதானிச்சு என் வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி கஸ்டமைஸ்டா வசனத்தை வந்துட்டு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும் இல்லைங்களா. இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில எங்க பொருந்தும், என்னுடைய பழைய வாழ்க்கையில வந்துட்டு நடந்த வந்துட்டு எல்லா கசப்பான காரியங்களோ இல்ல எல்லா வந்துட்டு ஒரு பிரச்சனையான காரியங்கள், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த சிக்ஷையா, அவர் நான் கீழ்ப்படியாதனால கொடுத்த தண்டனையா, இதெல்லாம் நான் உணர்ந்தேனா உணரலையா, இல்ல ஒரு அடி மேல இன்னொரு அடி நான் வாங்கியிருக்கிறேன்னா, இல்ல 2 அடிக்கு பிறகு 3வது அடி நான் வாங்கியிருக்கேனா, தொடர்ந்து ஆண்டவருடைய சிக்ஷையை வந்துட்டு உணராமலே வந்துட்டு மேலும் மேலும் அடிகள் வாங்கிக்கிட்டே போயிருந்திருக்கிறேனா, இதை நிதானிச்சு பார்த்தாலே நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாவே இருக்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆமோஸ் 4:9. கருக்காயினால் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன், உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது, ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆமென். ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்களை நான் வந்துட்டு இவ்வளவு தூரம் நான் கண்டிச்சோம், இவ்வளவு தூரம் நான் உங்களை தண்டிச்சோம், நீங்க என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். கர்த்தரை எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதாங்க. அந்த சிக்ஷையின் காலகட்டத்துல அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது மனம் திரும்புதல், ஒரே ஒரு காரியம்தான் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:10. வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். அமீன். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி எப்படி இருக்குமா, வசனமா இருக்கும். நீங்க புத்திசனா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. யார் யாரெல்லாம் பேக் ஸ்லைடு ஆகுறாங்களோ, வசனம் தெரிஞ்சும் பேக் ஸ்லைடு ஆகுறாங்களோ, அவங்களுக்கு புத்திமதி எப்படி இருக்குமா, அது விசனமா இருக்கும். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் என்று எழுதியிருக்கு. இப்ப எப்பப்பெல்லாம் வந்து நீங்க வசனத்தை வச்சு ஒருத்தரை கடிஞ்சுக்கிறீங்களோ, அதை அவங்க தொடர்ந்து வெறுத்துக்கிட்டே போனாங்கன்னு சொன்னாக்க சாவான்னு சொன்னா, அந்த பூமிக்குரிய சாவை பத்தி ஆண்டவர் சொல்லல, 2ஆம் மரணத்தை குறிச்சு பேசுறார். 2ஆம் மரணம் வந்துட்டு நித்திய ஜீவனுக்கு போக முடியாம அக்கினி கடலுக்கு போவது, இதுதான் 2ஆம் மரணமா இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, கர்த்தர் நம்மளை கண்டிக்கும் பொழுது நாம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நாம ஒரு பெற்றோரா நம்ம பிள்ளைங்களை கண்டிக்கிறோம் இல்லைங்களா,
இல்ல நாம சிறு பிள்ளைகளா இருந்தப்ப நம்முடைய பெற்றோர் நம்மளை கண்டிச்சதை வந்து நம்ம ஏத்துக்கிட்டோம் இல்லைங்களா? இப்ப எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் நீங்க கண்டிக்கிறீங்களோ அந்த பிள்ளைங்க தான் ஒழுங்காவே வளருங்க. ரொம்ப ஓவரா செல்லம் கொடுத்து ஓவரா வந்துட்டு அந்த பிள்ளைய பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னாக்க அந்த பிள்ளைங்க கீழ்ப்படியாத பிள்ளைகளா தான் வந்துட்டு வளர்ந்துருக்குதுங்க. இது வரைக்கும் உலகத்துல அப்படிதான் ஆதியில இருந்தே நடந்திருக்குது. ஓவரா செல்லம் கொடுத்து ஓவரா பேம்பர் பண்றது இது பெற்றோர்களுக்கு நல்லதே கிடையாது. நம்ம பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய விஷயத்துல கண்டிச்சுதான் வந்துட்டு ஆகணும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 29:17. உன் மகனை சிற்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். ஆமென். உன் மகனை சிற்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்ப நம்ம பிள்ளைங்களை வந்துட்டு கண்டிக்கும் பொழுதுதான் அவங்க வளர்ந்த பிறகு அது பெற்றோருக்கு ஒரு ஆறுதலா வந்துட்டு இருக்கும். கண்டிக்கப்படாத பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பெற்றோருக்கு தொடர்ந்து வயசான காலத்துல துக்கத்தை தாங்க வந்துட்டு உண்டாக்கும். அதனால பிள்ளைகளை வந்துட்டு நம்ம கண்டிக்கணும். பட் எப்படி கண்டிக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். எபேசியர் 6:4 வாசிக்கலாம். எபேசியன்ஸ் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமென். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் எப்படிப்பட்ட சிக்ஷையிலும் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்ப சிக்ஷை வந்துட்டு தேவைதான் பிள்ளைகளுக்கு. ஒரு கரெக்ஷனோ கண்டிதமோ அது பிள்ளைகளுக்கு தேவைதான். அது வந்துட்டு நம்மள புறஜாதிகளை போல பிள்ளைகளை திட்டுறதோ புறஜாதிகளை போல பிள்ளைகளை அடிக்கிறதோ இது கூடவே கூடாது. இது எப்படிப்பட்ட சிக்ஷை? கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இது வந்துட்டு ஏசப்பாவுக்கு பிடிக்கும்பா, இதை நீ செய்ய. இது ஏசப்பாவுக்கு பிடிக்காது, இதை செய்யாத அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையை தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வசனத்தின்படி எது ரைட்டு தப்புன்றத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இது ஏசு கிறிஸ்துவ நிமித்தமா இதை செய்ய, ஏசு கிறிஸ்துவ நிமித்தமா இதை செய்யாதுன்னு சொல்லி கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோரா நம்ம இருக்கணும். சகோதர சகோதரிகள் தப்பு பண்ணாலும் வசனத்தை வச்சு பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்க 1 கொரிந்தியர் 11:31-32 வசனங்கள் வாசிச்சு பாத்தீங்கன்னா, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். சோ நம்ம நியாய தீர்ப்பு நாள்ல வலது பக்கம் நிக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறாருங்க. நம்ம நியாய தீர்ப்பு நாள்ல அவருடைய வலது பாரசத்துல நம்ம அவருடைய வலது பக்கம் வந்துட்டு நம்ம செம்மறி ஆடுகளை போல நிக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறவரா இருக்கிறாரு. அதனால இன்னைக்கே நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சரி, ஒரு நேரம் வந்துட்டு ஒரு சகோதரனோ சகோதரியோ அவங்க வந்துட்டு ஒரு தவறு பண்றாங்க, வசனத்துக்கு விரோதமா வந்துட்டு தவறு பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க நாம் அவர்களை வசனத்தை வச்சு கண்டிக்கிறதுக்கு கடமைப்பட்டவர்களா தான் இருக்கிறோம். கலாத்தியர் 6:1 வாசிக்கலாம். கலேஷியன்ஸ் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஆமென். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? இப்ப ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, யாராவது சகோதரனோ சகோதரியோ தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணணுமா? ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். அப்ப அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும்? மனம் திரும்புதலா தான் இருக்கணும். ஒருத்தர் தப்பு பண்றாருன்னு சொன்னா அவங்க கெட்டு போயிடணும் அப்படின்றது நம்முடைய அப்ஜெக்டிவா இருக்கக்கூடாது. அவங்க மனம் திரும்பணும் அப்படின்ற அப்ஜெக்டிவ் நிச்சயமா இருக்கணும். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையா இரு. ஏன்னா வழக்கமா நீங்க ஒருத்தருக்கு வந்துட்டு புத்திமதி சொல்லும் பொழுது அவங்க அதை ஏத்துக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களை பதிலுக்கு வந்துட்டு குற்றப்படுத்துறதுக்கும் வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. உங்களை குற்றப்படுத்துறதுக்கும் இல்ல வந்துட்டு உங்களை பத்தி அவதூறா பேசுறதுக்கும் இல்ல நீங்க சொல்றதை ஏத்துக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நாம விழுந்து போயிடக்கூடாது. நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையா இருண்டாரு. அப்ப தவறு நடக்கும் பொழுது ஒரு சகோதரனும் சகோதரிய தவறு செய்யும் பொழுது வசனத்தை வச்சு அதை சுட்டி காட்டுறதுக்கு நமக்கு எல்லா உரிமைகளும் வந்துட்டு உண்டு. தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 15:1 முதல் 4 வரைக்கும் வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 15 verses 1-4. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்துக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும்
ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆமீன். ஆமென். பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஒரு சிலருக்கு வந்துட்டு அவங்க ஆவியில பலவீனமா இருக்கலாம் இல்லைங்களா? எப்படி மாம்சத்துல பலவீனமா இருந்தா தாங்கி பிடிக்கிறோம் இல்லைங்களா? ஒருத்தர் மாம்சத்துல பலவீனமா இருக்கிறவங்கள கையை பிடிச்சு நம்ம நடத்தி கூட்டிட்டு எல்லாம் போயிருக்கிறோம் இல்லைங்களா? இதே மாதிரி ஆவியில வந்துட்டு பலவீனமா இருக்கிறவங்கள வந்துட்டு அவர்களை ஆவிக்குரிய ரீதியில நம்ம தாங்குகிற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நம்ம மற்றவர்களுடைய பலவீனங்களை தாங்குகிற பிள்ளைகளா, அவங்க தவறு செய்யும் பொழுது அதை சுட்டி காட்டுறதுக்கு கடமைப்பட்டவர்களா தான் இருக்கிறோம். அதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. நாமளும் சோதிக்கப்பட்டு போயிடக்கூடாது. பட் அவங்க ஏதாவது ஒரு காரியத்துல பலவீனரா இருந்தாக்க அதை தாங்குகிற பிள்ளைகளா வந்துட்டு நாம் இருக்க வேண்டும். இன்கேஸ் உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் தப்பு பண்ணிடுறாரு, நம்ம என்ன பண்றது? மத்தேயு 18:15 வந்துட்டு வாசிக்கிறோம். நீயும் அவனும் தனித்தறிக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்துன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா? உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் என்ன பண்ணணும்? அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் பிரைவேட்டா இருக்கும் பொழுது அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னாக்க இது தப்புன்னு சொல்லி 10 பேரை உட்கார வச்சுட்டு பேசுறாங்க. 10 பேரை உட்கார வச்சுட்டு குற்றத்தை உணர்த்துறது இது மதியீனம். இது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். ஒரு சகோதரன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஒரு சகோதரி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னாக்க அவங்கள பிரைவேட்டா கூட்டிட்டு போயிட்டு பிரதர் இது வந்துட்டு ஆண்டவருக்கு பிடிக்காது, சிஸ்டர் இது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அவங்களுடைய குற்றத்தை அவங்களுக்கு உணர்த்தணும். அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அவங்க மனம் திரும்பிட்டாங்க, நல்லது. பட் 16வது வசனம் சொல்லுது, மத்தேயு 18:16 அவன் உனக்கு செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் சங்கதிகள் எல்லாம் நிலை வரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா பிரைவேட்டா நீங்க சொல்லியும் ஒருத்தர் கேட்கலன்னா ஒரு 2 சாட்சிகள் 3 சாட்சிகளை கொண்டுகிட்டு போய் அவங்களுடைய குற்றத்தை அவங்களுக்கு நீங்க மீண்டும் உணர்த்தணும்னு ஆண்டவர் சொல்றார். பட் அப்படியும் கேட்கல அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்றது? அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து அப்படிங்கிறார். சோ முதல்ல உங்களுடைய சகோதரன்னு சொன்னாக்க சபைக்கு தெரியப்படுத்துன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இது எந்த சகோதரன்னு சொல்லி வேதம் சொல்லுது? உங்களுடைய மாம்சத்துக்குரிய சகோதரனா, ஆவிக்குரிய சகோதரன் சகோதரியா? சபைக்கு தெரியப்படுத்தணும்னா இது ஒரு ஆவிக்குரிய சகோதரன் சகோதரிய பத்தி தான் வந்துட்டு இங்க எழுதி இருக்குது. அப்ப சபைக்கு தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடி முதல் காரியமா என்ன பண்ணணும் வந்துட்டு, முதல் காரியமா வந்துட்டு நாம பிரைவேட்டா போய் அந்த குற்றத்தை நம்ம கண்டிக்கணும். 2வது காரியம் 2-3 சாட்சிகளை கொண்டு அந்த காரியத்தை வந்துட்டு கண்டிக்கணும். 3வது காரியம் அவர்களுக்கும் செவி கொடுக்கலன்னா சபைக்கு தெரியப்படுத்துன்றார். சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. அப்படின்னா இந்த சிக்ஷை அப்படின்றது வந்துட்டு இது சகோதரர்கள் மூலமாவும் வரும் பொழுது இப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர் நம்ம கொடுத்துருக்கிறார். பிரைவேட்டா போய் கண்டிக்கணும். 2-3 சாட்சிகளை வச்சு வேதத்தை வச்சு வசனத்தின்படி நம்ம கண்டிக்கணும் வந்துட்டு. அடுத்து சபைக்கு வந்துட்டு தெரியப்படுத்தணும். அப்படி இந்த 3 லெவல் வந்துட்டு ஒருத்தவங்க தாண்டி போயிட்டாங்கன்னு சொன்னாக்க அவர்கள் புறம்பே இருக்கிறவர்கள், அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். பட் நம்முடைய மோட்டிவேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். 2 Thessalonians 3:15. ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். ஆமென். ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். அப்படின்னாக்க நம்ம ஒருத்தட்ட ஒரு பிரச்சனை இருக்கலாம், இருந்தாலும் வந்துட்டு அவங்கள ஒரு சத்ருவை போல வந்துட்டு பார்க்க கூடாது. அநேகர் பண்ற தப்பு இதுதான். ஒருத்தர் வந்துட்டு ஒரு பாவத்துல இருக்கலாம், இருந்தாங்கன்னாக்க அவங்கள சத்ருவை போல ட்ரீட் பண்றது. ஓகே, நம்ம பழைய வாழ்க்கையில் நம்ம அப்படி பண்ணியிருக்கலாம், அது கர்த்தர் நம்ம மன்னிப்பு கேட்டா நம்மளை மன்னிச்சிருவார். பட் நம்முடைய இந்த புதிய வாழ்க்கையில வந்துட்டு அந்த வேதத்தோட ஒட்டி இருக்கிற இந்த வாழ்க்கையில வந்துட்டு யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, நம்முடைய வீட்டுல இருக்கிறவங்களோ சொந்தக்காரங்களோ நண்பர்களோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்க முதல் காரியமா அவங்கள சத்ருவை போல எண்ணி பேசக்கூடாது, அவர்களை சகோதரர்களை போல எண்ணி தான் பேசணும். 2வது விஷயம் வந்துட்டு அப்ஜெக்டிவ், அவங்க மனம் திரும்புறது தானே ஒழிய அவங்க கெட்டு போறது கிடையாது. அவங்க மனம் திரும்பணுன்ற ஒரு எண்ணத்துல தான் நம்ம வந்துட்டு பேசணும் இல்லைங்களா? பட் இதெல்லாம் வந்துட்டு தேராத கேஸ், இதெல்லாம் வந்துட்டு மனம் திரும்பாது. இப்படி நம்ம டயலாக் அடிச்சோம்னா கர்த்தர் மேல நமக்கு விசுவாசமே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் இல்லைங்களா? கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறதுனால யாரை வேணா எப்ப வேணா அவரால் மாத்த முடியும். இந்த மனாசே ராஜாவே கர்த்தர் வந்துட்டு மாத்திட்டார். 50 வருஷமா கொடுமையான ஆட்சி பண்ண மனாசே ராஜா கடைசி நாட்களில அவன் மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பி கர்த்தர் அவனை வந்துட்டு மன்னிச்சிட்டார். அப்படி இருக்கிறப்ப கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அப்படின்னா ஒரு சகோதரனை பார்த்து ஒரு சகோதரியை பார்த்து இதெல்லாம் வந்துட்டு மனம் திரும்பாது,
அப்படின்னு ஒரு சொந்தக்காரங்களையோ நண்பர்களையோ இல்ல ஒரு சகோதரனையோ சகோதரியோ சொல்றோம்னு சொன்னாக்க முதல்ல அவங்க மேல நமக்கு அன்பு இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அன்போட போய் நீ புத்தி சொல்லுண்டார். அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக நீ அவனுக்கு புத்தி சொல்லு. பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்கும். குறிப்பா சத்தியம் தெரிஞ்ச சகோதரர்கள் சகோதரிகள் மேல நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் நல்லா சத்தியம் தெரியுமே, இவங்க எல்லாம் ஒழுங்காதான் கீழ்ப்படியணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு கெட்டு போனா கூட நம்முடைய ஒரே அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும், அவங்க மனம் திரும்பணும், அவ்வளவுதான். அவங்க கெட்டு போறது கர்த்தருடைய சித்தமும் இல்ல, நம்முடைய விருப்பமாவும் இருக்கக்கூடாது. அப்படின்னாக்க அவங்களுக்கு போய் புத்தி சொல்றது எதுக்காகனா அவங்க மனம் திரும்புறதுக்காக தான். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-29. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆமென். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது என்ன பண்ணணும்? உங்களில் ஒருவன் சொன்னாக்க சபைக்குள்ளார யாராவது ஒருத்தர் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போறாங்க அப்படின்னு சொன்னாக்க மற்றொருவன் அவனை திருப்பினால், அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற யாராவது ஒருத்தவங்க அவங்கள திருப்பலாம் இல்லைங்களா, மனம் திருப்பலாம். தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்படின்னா நம்முடைய மோட்டிவேஷன் அன்பாதான் இருக்கணும் இல்லைங்களா. நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் நல்லா வசனம் தெரியும், இவங்க எல்லாம் ஏன் இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறாங்க அப்படின்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது தப்பு கிடையாது. பட் அப்ஜெக்டிவ் அவங்க மனம் திரும்பணும் அப்படின்ற அந்த ஒரு காரியமா தான் இருக்கணும். மனம் திரும்பி பழையபடி அந்த உறவு நமக்கு சுமூகமா இருக்கணும். கர்த்தரும் இதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்மளை சிக்ஷிக்கிறது, நம்மளை கண்டிக்கிறது இதுக்காக தான். அவருடைய பரிசுத்தத்துல நம்ம பங்காளிகளா இருக்கணும் அப்படின்றதுனாலதான் நம்மளை கண்டிக்கிறாரு, நம்மளை தண்டிக்கிறாரு. நம்ம முதல் வசனமா இன்னைக்கு வாசிச்சது வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புங்கிறார். நீங்க இன்றைய வாழ்க்கையில இப்பொழுது இருக்கிற இந்த வாழ்க்கைக்குரிய இந்த ஃபேஸ்ல நீங்க ஏதாவது ஒரு சிக்ஷையை அனுபவிச்சுட்டு கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்துல நீங்க சிக்ஷையை அனுபவிக்கலாம். அது ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அது வீட்டு பிரச்சனை, வெளியில இருக்கிற பிரச்சனை, வேலை பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்ஷை நமக்கு இருக்கலாம். பட் அந்த சிக்ஷையை சகிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். சிக்ஷைய சகிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. சிக்ஷை வரும் பொழுது சோர்ந்து போக கூடாதுன்னு சொல்றாரு. அந்த சிக்ஷை வரும் பொழுது கர்த்தர் என்னை அன்பு செய்கிறாருன்ற அந்த எண்ணம் நமக்கு வேணும். அவர்கிட்டே போய் ஆண்டவரை நான் மனம் திரும்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரணங்களை ஆவியில நிதானிச்சு மனம் திரும்புகிற பிள்ளைகளா இருந்தாக்க நம்மளை புத்திரராக எண்ணி அவர் நடத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா நம்ம வாழ்வதற்கு அவர் சிக்ஷையை கொடுக்கும் பொழுது அதை சகிக்கிற பிள்ளைகளா இருந்து அவர் என்ன அன்பு செய்கிறார்னு சொல்லி உணர்ந்த பிள்ளைகளா இருந்து நம்ம அந்த சிக்ஷையினால சோர்ந்து போகாத பிள்ளைகளா இருந்து மனம் திரும்புகிற பிள்ளைகளா இருந்தாக்க அவருடைய பரிசுத்தத்துல பங்காளிகளா இருந்து வரப்போகிற 2ஆம் வருகையில இயேசு கிறிஸ்துவோடு கூட அவரை பார்க்கும் பொழுது அவரோடு கூட நம்ம சேர்ந்து கொள்ளும் பொழுது அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று வசனம் சொல்கிறது இல்லைங்களா. அப்ப இந்த சிக்ஷையெல்லாம் சகிச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க இன்னும் கொஞ்ச நாள்ல இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கிறது. நீங்களும் பாக்குறீங்க, அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப சிரியாவுல இருந்த கவர்மெண்ட் 12 நாள்ல விழுந்து போயிடுச்சு. வெறும் 12 நாள்ல சிரியாவில இருந்த கவர்மெண்ட் விழுந்துருச்சு. இப்ப இஸ்ரேல சுத்தி கிளாக் வைஸா ஒவ்வொரு நாட்டுலயா பிரச்சனை வருது. இப்ப முதல்ல காசாவில அங்க ஒரு யுத்தம் நடந்துச்சு. அடுத்து காசாவில இருந்து கிளாக் வைஸா போனீங்கன்னா மேல லெபனான்ல ஹெஸ்போலால யுத்தம் வந்துச்சு. அடுத்து லெபனான்ல இருந்து கிளாக் வைஸா போனோம்னு சொன்னாக்க அடுத்து சிரியாவில இருந்த கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 54 வருஷமா இருந்த ஒரு அப்பாவும் பையனும் சேர்ந்து இருந்த ஒரு ஆட்சி, ஒரு கொடுங்கோல் ஆட்சி வெறும் 12 நாள்ல தகர்த்து எறிஞ்சிட்டாங்க. அப்படின்னா கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் இதெல்லாம் போன வருஷமே நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி இதெல்லாம் வீடியோஸாவும் வந்துருச்சு. அரபு நாடுகளின் அழிவு அப்படின்ற தலைப்புல சிரியாவுக்கு என்ன நடக்கும், லெபனானுக்கு என்ன நடக்கும், காசாவுக்கு என்ன நடக்கும், ஒவ்வொரு நாடுகளை குறித்து தீர்க்க தரிசனம் ஆவியானவர் இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எழுதி வச்சிருந்த விஷயங்கள் தான். பட் அது எல்லாத்தையும் நமக்கு அவர் எழுதிதான் நமக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்லி இருந்தார். அப்படின்னா அவரோட வசனத்துல சொன்னது எல்லாமே நடக்குது. அவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. அப்படின்னா இந்த நாட்கள்ல கூட எனக்கு ஒரு சிக்ஷை இருக்குதுன்னு சொன்னா அதை நான் சகிக்கிறேனா, அதை நான் உணர்ந்துக்கிறேனா, அதனால நான் சோர்ந்து போகிறேனா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட்.